நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என கிரிச்சோடங்கர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். எத்தனை அமைச்சர்கள் என்பது பற்றி பரஸ்பரம் ஆலோசனை நடத்தி வருகிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிச்சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு வந்து அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தார்கள். அதில் மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி, ராகுல் காந்தியும் சரி நிறைய அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் பணிகளில் கவனம் செலுத்தி தீவிரமாக வேலை செய்ய வேண்டும், எந்த விதமான சிக்கல்களிலும் ஈடுபடாமல் மக்கள் பணியை மட்டுமே மனதில் கொண்டு பணியாற்ற வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான கிறிஸ் ஜோடங்கர் அவர்களும் உடன் இருந்தார். அவர் தற்பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது என்பது உறுதியான ஒன்றுதான் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். எத்தனை அமைச்சரவை பொறுப்பு, என்னென்ன பொறுப்புகளை கேட்டிருக்கிறோம் போன்றவை எல்லாம் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான அழைப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். அது சம்பந்தமான ஆலோசனைகளையும் காங்கிரஸ் தரப்பு என்ன எதிர்பார்க்கிறது போன்ற விவரங்களையும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடமும் முதல்வர் விஜயிடமும் பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும், இறுதி முடிவு என்பது முதல்வர் விஜய் அவர்கள் தான் எடுப்பார் என்ற விஷயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். என்ன ஆனாலும் சரி, அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக இடம்பெறும். அது என்ன இலாக்கா, எத்தனை பேர் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது என்ற விஷயத்தையும் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மாநில அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி இது சம்பந்தமான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது என்பதையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அழைப்பு என்பது அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதை அடுத்த கட்டமாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யும் பொழுது காங்கிரஸ் கட்சியும் அதில் நிச்சயமாக இடம்பெறும் என்ற ஒரு நம்பிக்கையும் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.